நான் குத்தி விடுவேன். ஏமாதான் குத்து விடா நீ. அடிக்கு ஒரு காவலாளியா 1000 பேர் இருக்கிறாங்க. முதவாசப்படியில 5 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாமா கர்ண மகாராஜா காவல் இருக்கிறாங்க. இத்தனை காவலையும் மீறி உள்ள வந்துக்கிறா டேஸ்டா எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நீ. அடிக்கு ஒரு காவலல் இருக்க, அங்கதான் கர்ண வெளிப்புறம் காவல் இருக்க. இத்தனை கட்டுக்காவலை மீறி 10 அடுக்கல் கோட்டை பாம்பேலா மண்டபத்தில் உப்பரிக்க மணிமண்டம் வரைக்கும் வந்திருக்கிறேன். ஆறா நீ ஏன்டா சாட்டமான திரேகம் பாலை மீன் போன்ற பருவம் சேட்டியே வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் ஒன்று என்னோட இப்படி ஆகி போயிட்ட. யாரா நீ? நீ யாரு முன்ன சொல்லு. என்ன நேரம் இல்ல? என்னடா நேரம் இல்ல? ஐயோ மாமா, ஐயோ நான் கட்டணம் உயிரோடு இருக்க யாரோ ஒருவனுக்காக வேண்டி கல்லற சிறைக்கு எதுக்கு நீ வந்த? யாரை கேட்டு கல்லற சிறைக்கு வந்த? வரவும் போறவங்களா என் புறத்துன்னு சொன்னா நான் நம்பிக்கவுனா? ஏண்டா நீ வந்து என் கணவர்னு சொன்னா நான் நம்பணும். என்ன யாருன்னே தெரியலையா? ஏண்டா உன்னை இப்பதான் பாக்குறேன். உன்னை எப்படி யாருன்னு தெரியும் எனக்கு? வந்தான் வந்து நான் தான் அவன் புறத்து, நான் தான் அவன் புறத்துனா நான் எப்படி நம்புவேன்? கண்ணாடி திருமணமே கண்ணே என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? யார் உங்க மாமா? கூப்பிடு. ஐயோ மாமா, என்னடி மாமா? ஆளோ ஒருவன் சீதன் கொடுக்கன்னு சொன்ன ஆசைக்காக வேண்டி ஒப்ப இதே தாண்டி செஞ்சான். மாட்டானுடைய மனைவிக்காக நாட்டு மீது ஆசை வச்சு அண்ணினுடைய மனைவி கைத்துட்டு இருந்தா உங்க புரிச்ச உங்க அப்பன் உன் புத்தி உனக்கு உறுதி. ஏன் ஜவுரி நான் சீதனை வாங்க வரேன், எதை வாங்க வரேன்? நீ ஏன்டா ஆக்கிரப்படுற? அது கேட்கறதுக்கு நீ யாரா? நீ சொன்னா நான் நம்பணுமே. பேச நேரம் இல்ல. இன்னைக்கு 8 அசரசிதமான ஒன்றா கொடுக்குறதான். அப்படி கூடும் சமீப காலத்தில் இந்த கலந்தாரி எனக்கு களவாடி போனீங்கன்னா மதுரைக்கு இளவரசன் பிறந்து விடுவானா? எல்லாம் நட்சத்திரம் கூட நேரமாய் போயிருக்கப்பா. இந்த நாயத்தை நல்லா கேளுங்க. இவன் நாட்டம் ஆடுறதுக்கு பட்டத்து உரிமையான பாலகம் பறக்கிறதுக்கு நான் வந்து இவனோட சேரணுமா? என்னடா அநியாயமா இருக்கு? நான் சொல்றது உனக்கு புரியல. யாரு என்னன்னே தெரியாது. வாங்குல வழங்குறதுக்கு நான் பிள்ளை பத்து தரணுமா? என்ன உண்மையிலேயே நான் தான் நீ யாருன்னே தெரியலங்கல்ல. என் தாயின் சிந்தையில் வந்து சொல்ல வேண்டி உன் மன்னன் வந்தேன். ஆயிரம் பேர் வெளியே இருக்காங்க. குரல் கேட்ட உடனே எல்லாரும் அணிவகுத்து மேல வந்துருவாங்க. ஆயிரத்துக்காக இல்ல நீ சண்டை போட நேரம் என்னடா அநியாயமாகுது. இப்ப பிள்ளை பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சதா? எங்க அப்பா காண்டிமன் அர்ஜுனன், எங்க அம்மா திருமதி அசிமகாராணி, திருமதி சொக்கநாதன் இந்த ஆயாருடைய கனவில வந்து சொல்ல அதுக்குதான் ஓடி வந்திருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எல்லாம் முடிக்காட்டியும் ஓடி போயிரு தப்பிச்சு. ஓ நல்லத்துக்கு சொல்றேன். ஓடி போயிருடா. என்ன நான் விளையாட்டுக்கார பிள்ளையா?
என்னடா பேசுற? கூப்பிடுங்க மாமனே. யார் வந்த ஆட்ல வந்து அனாதப்படம் ஜாதி கொண்டல்லாத ஐயோக்கிப்பட்டவன். ஏய், மாமனை பத்தி தப்பா பேசுற. நாடி நாடி மாமன். ஏடா ஆளு தெரியாம நீ வந்துட்டு என்னடா என் மா உன்னை களவாடுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனா நாம 2 பேரும் சண்டை போட்டு களவாடி போமையானா நாளைக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கணும் யாருக்கு அது தெரியாது. ஏன் குழந்தை எப்படியா பிறந்தா உனக்கு ஏன்டாப்பா அவ்வளவு கஷ்டமாகுது? ஒண்டியா பிறந்தானா எப்படி பிறந்தானா உனக்கு அவ்வளவு நட்சத்திரம் ஒன்னா கொடுக்குறீ நாளைக்கு மானத்துல கரு ஒட்டாலும் பௌத்துல கரு ஒட்டாலும் உனக்கு சரியான கரிச்சனம்பா. ஏன் வகுத்துல கரு ஒட்டனா ஒட்டலாம் உனக்கு என்ன கவலை? நாளை என்னைக்குதான் நம்ம ஆட்சி புரிந்தாலும் கூட நாளைக்கு எழுந்தனைக்கு புள்ளலன்னு சொன்னா நமக்கு சொர்க்கம் போய் சேர முடியாது. அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்கு வீணாமி போயிடும். சரி, இத்தனை முறை சொல்றல்ல, நீ என் புருஷனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். அப்பதான் என் புருஷன் நீ. கஞ்சமாலி ஏறி அந்தாடு போற ஆடு நலையில ஓனாய் வருவருன்னு கத்தி மேத்த மீன்படுத்த வேண்டாம். அப்படியா? வாசலில் கட்டி வைத்தார்கள் மதுப்பை வைத்து என்ன கட்டு எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி சொன்னாங்க. நிலைமை புரிஞ்சுக்கிட்டே என்னடா நிலைமை புரிஞ்சுக்கணும்? என்னப்பா யாருமே தெரியாது. வாங்க மாமா உட்காருங்கன்னு பாயா போடுவாங்க உனக்கு. உண்மையிலே நான் உன் புருஷன் தாண்டி. நான் நம்பணுமே, நீ சொல்லுவ நான் நம்பணுமே. நம்ப மாட்டேங்கிறீ. உண்மையான உங்க அப்பா நம்பறானா? டேய், நீ எங்க நம்ப. அப்பனை பத்தி பேசுறா. எங்க அப்பனை பத்தி பேசினா இடிச்சு போடுவோம் கடாய் மேல. ஏய் என்ன வா வா என்ன சொல்றியே? என்னடா அண்ணாடி தேங்கற. ஏய் என்ன தேங்கற? இந்த கல்கோட்டைக்கு முன்னாடி கல்லால அடிக்க வச்ச பதும இருக்குது. அந்த பதும வாய் திறந்து அம்மா இவர்தான் உன் புருஷன்னு சொன்னா நான் நம்புறேன். அது முண்டா நான் வேற உயிரோட இருக்கேனா? அப்புறம் என் புருஷன் ஏய் கல்லால் செய்து வைத்த கல்பதமை வாய் திறந்து இவர்தான் அவருடைய கணவன் சொன்னா நம்புறேன். நடக்க மாடி.